ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் செஞ்சு முட்டை ஆம்லேட் போடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன் வேலையை. இப்போ தான் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு வேண்டிய பொருள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நனைச்சில்ல. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அரிஞ்சு. ஒரு அரைப்படி அரிசி வச்சுக்கோங்க. அரைப்படி அரிசிக்கு 15 தக்காளி வச்சுக்கோங்க. புளிப்பே இருக்க மாட்டேன் தக்காளியில், அதனால சொல்கிறேன். புளிப்பு தக்காளியில் குறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்புறமேல நீங்கள் வந்து எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, புளிப்பு இல்லைன்னா வேணால் ஒரு அரை எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தக்காளி புளிப்பே இல்லை. ஒரு 15 தக்காளி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரைப்படிக்கு 15 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு முன்னாடி எண்ணெய் நான் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் போட்டுங்க. சில பேர் நெய் போட்டு செய்வாங்க. நான் கல்லெண்ணெய் தான் போட்டு செஞ்சேன். கல்லெண்ணெய் போட்டு சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் கிள்ளி போட்டு மிளகாய் கிள்ளி போட்டால் பச்சை மிளகாய் கீரி நான் நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கீரி போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு உப்பு போட்டால் நல்லா மசிஞ்சிரும். தக்காளி உப்பு போட்டால் நல்லா தக்காளி மசிஞ்சிரும். அதுலேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தம்மில் போட்டு எடுத்துருங்க. அப்படி நான் வந்து சோறை வடித்து கொட்டி கிண்டினேன். நீங்கள் வடித்து கொட்டிக்கணுன்னு ரொம்ப ஈஸியாக போயிடும். சோறை வடித்து வச்சுருந்தா அதை நான் எடுத்து கொட்டி கிண்டிட்டேன். இதுக்கு முட்டை ஆம்லேட்டு, மசாலா ஆம்லேட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்னா வெங்காயம், எண்ணெய் விட்டு வெங்காயம், மஞ்சத்தூள், நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை இருக்குல்ல, இல்லாட்டினா சிக்கன் ஃப்ரை இருக்குல்ல, சிக்கன் 65 மசாலா தூள் அதான் போட்டிருக்கேன். அதை போட்டுக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வெந்ததும் கொஞ்சோண்டு 3 முட்டையோ 4 முட்டையோ அப்படியே மஞ்சக்கரு கலையாமல் அப்படி இப்படி அந்தந்த இடத்துல வேண்டாம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அடியெலாம் வெந்த பிறகு அப்படியே பரட்டி விடணும். அது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த வெங்காயம் மீதி சைடெலாம் இருக்குல்ல, அதையும் எடுத்து இந்த மேலே மஞ்சக்கரு உள்ள லைட்டாக தூவி விட்ருங்க. தூவி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் தூளை நீங்கள் தூவி இன்னும் பரட்டி போட்டால் அப்போ தான் நல்லாயிருக்கு. அப்படி வெந்ததும் அப்படியே பரட்டி போட்டுருங்க. பரட்டி போட்டு கீழேயும் வந்ததும் மசாலா ஆம்லேட்டு சூப்பராக இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மசாலாலாம் தூக்கி மேலேயும் போட்டிங்கன்னா பரட்டி போடக்குள்ளேயும் மசாலா இருக்கும். அப்படியே கலையாமல் அப்படி பரட்டி விட்டுறணும். பரட்டி விட்டுட்டு அப்படி பரட்டி விட்டால் நல்லா வெந்த பிறகு பரட்டி எடுத்துட வேண்டியதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நல்லா வீடியோவும் கொடுப்பேன் நான். ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். முட்டை மசாலா ஆம்லேட்.